சி ஜோசப் விஜய் எனும் நான். அந்த நொடி எப்படி இருந்தது பார்க்கறதுக்கு? எங்களெல்லாம் விட்டா ஒரு பாட்டு போட்டால் டான்ஸ் ஆடுவோம், அந்த மாதிரி இருக்கு. அடுத்த 5 வருஷம் தமிழ்நாடு எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? 5 வருஷம் இல்லை, கண்டிப்பாக 15 வருஷம் ரொம்பவே நல்லா இருக்கும். என்னோட வருஷம் இல்லைன்னா இந்த 4 நாள் நான் சாப்பிடல, தூங்கல, எதுவுமே பண்ணல. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்தது. அவர் உட்காரும் போது ரொம்ப எமோஷனாக இருந்தது, உண்மையாக சொல்லணும். ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, யாரா இருந்தாலும் இனிமேல் வந்து கொஞ்சம் அலர்ட்டாவே இருந்துக்கோங்க. தளபதி வந்துட்டாரு. விருப்பு வெறுப்பை விலக்கி நேர்மையானதை செய்வேன் என்றும் உறுதிமொழிகிறேன். தற்குறிகள்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. ஒட்டு மொத்தமா தற்குறிகளால என்ன பண்ண முடியும்ன்றத காமிச்சிட்டோம். இதுக்கப்புறம் எங்க தலைவர் பார்த்துப்பாரு. மக்கள் தானே மன்னர்களை உனக்கு கட்ட வரனா. இதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா மேம், இன்னைக்கு ஐ திங்க் எல்லாருமே தமிழ்நாட்டை எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். சிஎம் ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொன்ன அந்த நொடி எப்படி இருந்தது பார்க்கறதுக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு வாரமாக எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போடு இருந்தோமோ அந்த அளவு கொஞ்சம் பூர்த்தி பண்ண மாதிரி இருந்தது. ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். இதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இத்தனை நாள் இவ்வளோ கஷ்டம் இதுக்காக மட்டும்தான். ரொம்ப திக்குன்னு இருந்ததுங்க எங்களுக்கெல்லாம். 3 நாளாக நாங்கள் சாப்பாடு தண்ணியில் தான் டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு நாங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு டென்ஷன். அவருக்கு இருக்குதோ இல்லையோ, எங்களுக்கு டென்ஷன். தினைக்கும் ஒரு சாமிங்களை வேண்டிக்கிட்டு நாங்கள் எப்பவுமே வந்து அவருக்காக ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தோம். எப்படியாவது அமைஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு நல்ல தலைவர் வர்றதுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஜெயலலிதாவுக்கு அப்புறம் நாங்கள் பார்க்குற முதல் தலைவர் இவர் தான். எம்ஜிஆருக்கு அப்புறம் பார்க்குற அடுத்த தலைவரும் இவர் தான். இன்றைக்கி நாங்கள் இத்தனை மணி நேரம் நாங்கள் வெயிலில் நின்றுட்டுருக்கோன்னா, நாங்கள் வந்து அவர் வந்து ஒரு சிஎம்மாக வந்திருந்தால் நாங்கள் கண்டிப்பாக நின்று வெயிட் பண்ணியிருக்க மாட்டோம். அவர் பதவி முடிஞ்சு போச்சுன்ட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டுருப்போம். அவர் எங்கள் வீட்டு பிள்ளையாக வராரு. இந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் இருக்கும். அதை நாங்கள் நம்புகிறோம். சரிங்களா? அதனால் நாங்கள் சாரை வந்து வரவேற்கிறோம், அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். அவர் சிஎம் ஆனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களெல்லாம் விட்டால் ஒரு பாட்டு போட்டால் டான்ஸ் ஆடுவோம், அந்த மாதிரி இருக்குது. மேம், தமிழ்நாடே காத்துட்டு இருந்த அந்த ஒரு நாள், சிஎம் ஜோசப் விஜய் எனும் நான் அந்த ஒரு வார்த்தைக்காக எப்படி இருந்தது அந்த நொடி பார்க்கும்போது? ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ரொம்ப ஆரவாரத்தோட வீட்டிலே இருந்து பார்த்துருக்கலாம். பட் ஆனால் வந்துட்டு இங்கே வந்து இந்த சத்தத்தில் அது ஒரு எமோஷனோட என்ஜாய் பண்ணணும். பிகாஸ் டிலே வேறு ஆகிடுச்சு இல்லையா? ஸோ ரொம்ப வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பியாக மெரினாவில் வந்து ரொம்பவே நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். ஆக்சுவலாக நாங்கள் எக்ஸாமுக்கெல்லாம் கூட காலையில் இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சு படிச்சிருப்போமான்னு கேட்டால் டவுட்டு தான். பட் இன்றைக்கி அவர் அந்த வார்த்தையை சொல்லும்போது கேட்கணுன்றதுக்காகவே காலையில் 6 மணிக்கு அலாரம்லாம் வச்சு எந்திரிச்சு ரெடியாகி வந்தோம். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே, இந்த ஒரு வாரம் ஏன்னா நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தா, அவரால் ஆட்சி அமைக்க முடியுமா முடியாதா, இவ்வளோ தடைகளை தாண்டி இன்னைக்கு வந்து அவர் எப்படியோ அந்த அரியாசனத்தில் வந்து உட்காந்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த 1 வீக் உங்களுக்கு எப்படி இருந்தது அதை ப்ராசஸ் பண்ண? உண்மையாக சொல்லணும்னா அதான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை. ஆக்சுவலி மார்னிங் எழுந்த உடனே ரொட்டீன் என்னவோ அது நடக்கலை. அதுதான் உண்மை. இந்த 4 days செய்தி சேனலே பார்க்காதனா இப்போ 24 hours செய்தி நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் இதை உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி தான் இந்த 4 days போச்சு. ஆக்சுவலாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக தான் இருந்தது. இந்த 1 வீக் மட்டும் இல்லை, லாஸ்ட் ஒரு 6 months அப்படி தான் இருந்தது. எப்படின்னா இப்போது பீப்புள் எல்லாருமே தேர்ந்தெடுத்த ஒரு தலைவர். ஸோ அவரால் ஆட்சி அமைக்க முடியாமல் போனால் அடுத்தது எப்படி இருக்கும் அப்படின்றதும் யோசித்து பார்த்துட்டே இருந்தோம். ப்ளஸ் இது வந்து நடக்க முடியாமல் போனால் ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கும். வாக்களித்த கிட்டத்தட்ட 1.25 கோடி மக்களுக்கும் இது ஒரு ஏமாற்றமாக இருக்கும் அப்படின்றத யோசிச்சுட்டே இருந்தோம். பட் ஜெயிச்சிட்டார். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பண்ணிட்டே மாற்றி இருந்தது. மக்களுக்கு கோவத்தை தான் உண்டாச்சு தவிர அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வர்றது அவங்களே எடுத்துக்கிட்ட மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு. ஆனால் இப்போ சப்போர்ட் கொடுத்துருக்கான்றாங்க, அது நல்லபடியாக அமையும்னு எதிர்பார்க்குறோம். மாறி ஏதாவது பண்ணாங்கன்னா பின்விளைவுகள் அவங்களுக்கு தான், அப்படி தான் சொல்ல முடியும். ஓகே, பெண்களுக்காக நிறைய திட்டங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. மாதம் 2500 ஃப்ரீ பஸ்ஸு, கேஸ் சிலிண்டர், அதே மாதிரி தாலிக்கு தங்கம், நிறைய திட்டங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. எப்படி இருக்குது இதெல்லாம் கேட்கும்போது? இதெல்லாம் பாசிபிள் இல்லைன்னு பல பேர் சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து நடத்து காட்டுவேன்னு அவர் சொல்லியிருக்காரு. எங்களோட முழு சப்போர்ட் அவருக்கு இருக்குது. கண்டிப்பாக செய்வாரு நம்புறோம். அடுத்தது இவர் தான் வந்திருக்காரு ஒரு நடிகனா பார்த்தீங்கன்னா. ஆனால் யாருமே வந்து அவர் வரமாட்டாரு. 10 இடத்துல கூட வர முடியாது, 10% கூட வர முடியாதுன்னு சொன்னாங்க. அது எல்லாத்துக்கும் அவர் நெத்தி அடி கொடுத்துருக்காரு.
இதுக்கப்புறம் அவர் நல்லா பார்த்துப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம். அவர் தான் இதுக்கப்புறமும் வருவார். பிரச்சாரம் பண்ணும் போதெல்லாம் இந்த கூட்டம்லாம் எப்படிப்பா ஓட்டா மாறும் அப்படின்ற கேள்வி இருந்தது. அவங்களுக்கு இப்ப என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? பார்த்துட்டீங்கல்ல, ஜெயிச்சிட்டோம். எல்லாருமே தற்குறிகள்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. ஒட்டு மொத்தமாக தற்குறிகளால் என்ன பண்ண முடியுன்றதை காமிச்சிட்டோம். இதுக்கப்புறம் எங்கள் தலைவர் பார்த்துப்பாரு. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, யாராக இருந்தாலும் இனிமேல் வந்து கொஞ்சம் அலர்ட்டாகவே இருந்துக்கோங்க. தளபதி வந்துட்டாரு. உண்மையாகவே இது வந்து சிஸ்டர் சொன்ன மாதிரி ரொம்ப ஏங்கின காலம். எந்த ஒரு சிஎம் நல்லவங்க வரமாட்டாங்களா, இந்த மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்களா, ஏங்கின காலம். அதை வந்து விஜய் சார் இப்போ வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. அது நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அவர் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நாங்கள் இந்த பீரியட் ஃபுல்லாக அந்த எலெக்ஷன் ப்ராசஸ் பீரியட் ஒவ்வொன்றும் பார்த்துட்டு இருந்தோம். அவர் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆனார், எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க. அவர் ஃபீல் பண்ணும்போது மக்களாக எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் இப்போ எங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க ஒரு ஆப்போசிட் பார்ட்டி டிஎம்கேவாக இருக்கும், ஒருத்தவங்க டிவிகேவாக இருக்கும். சண்டை வரும். ஸ்டில் இப்போ என் கூட இருந்தவங்க கொஞ்சம் பேர் டிஎம்கே. எனக்கு அவங்களுக்கும் சண்டை வந்து கூட 1 வீக் கிட்டே நாங்கள் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் நாங்கள் பேசுறதே இல்லை, யாரும் பேசலை. அந்த அளவுக்கு சார் வந்து டஃப் கொடுத்தாரு எல்லாருக்குமே. அதை சொல்லி வார்த்தைகளால் முடியாது. அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு இன்ஃபேக்ட் தூங்கலை. ஃப்ரெண்டெல்லாம் விடிய 3 மணி இந்த 4 டேஸாக தூங்கலை. விடிய 3 மணிக்கெலாம் பேசிட்டு இருந்தோம். ஈவன் எனக்கு உடம்பு சரியாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்து நான் ஓட்டு போய் போட்டேன் சாருக்கு. ஒரு சர்ஜரி முடிஞ்சு நான் அன்னைக்கு போய் ஓட்டு போட்டேன் சாருக்காக. இந்த ஒரு வாரம் எப்படி கடந்தீங்க? ஏன்னா அவ்வளோ விமர்சனங்கள் இருந்தது. அவரால் ஆட்சி அமைக்க முடியுமா, முடியாதா, ஆதரவு கிடைக்குமா இல்லையான்னு ஒரு டென்ஸ்டாகவே இருந்தது. நாங்களே ரொம்ப டென்ஷன், அது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். வேற லெவலில் போயிட்டோம் நாங்கள் டிப்ரெஷனில். ஆனால் ஒரு நம்பிக்கை, எங்கள் அண்ணாவுக்கு பாசிட்டிவ் மட்டும்தான் நடக்கும். கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டப்படுவார் எப்பவுமே. ஆனால் இத்தனை வாட்டி நாங்கள் பார்த்துட்டு இருக்கோமா, எத்தனை படத்துலேருந்து பார்த்துட்டு வரோம். கண்டிப்பாக அது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அது நடந்துச்சு. அதே மாதிரி நடக்கும். பிரச்சாரம் போகும்போதெல்லாம் இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறாது அப்படிங்கிற விமர்சனங்கள் அவ்வளோ இருந்தது. என்ன அந்த கூட்டம் தான் நாங்கெல்லாம் கூட்டத்தில் தான் இருந்தோம். நிறைய பெண்களுக்காக நிறைய விஷயங்கள் திட்டங்கள் வந்து எடுத்துட்டு வந்திருக்காரு. முக்கியமாக வந்து மாதம் 2500 பஸ் ஃப்ரீ சொல்லியிருக்காரு. சிலிண்டராக இருக்கட்டும், தாலிக்கு தங்கம், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் எடுத்துட்டு வந்திருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதும் அதிகமானது ஃபீமேல்ஸு தான். ஆமாம், உமன்ஸு, அம்மாங்க, குழந்தைங்க எல்லாமே வந்து உமன்ஸுக்கு அவர் மனசில் நின்றுட்டோம் நாங்களாம். ஸோ அவர் கண்டிப்பாக உமன்ஸ்க்கு நல்லதாக தான் செய்வார். இனிமேல் எதுக்கும் பயப்பட தேவையில்லைன்ற ஒரு தைரியம் வந்துடுச்சு எல்லாருக்குமே. அதுக்கு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் இன்னைக்கு 3 முக்கியமான கையெழுத்துக்கள் வந்து போட்டிருக்காரு. ஒன்று அந்த பெண்களுக்கான பாதுகாப்பாக இருக்கட்டும், போதைப் பொருள் தடுப்பாக இருக்கட்டும், அதே மாதிரி 200 யூனிட்ஸ் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காரு கரண்ட். இந்த 3 விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? எதிர்பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் இந்த 3? கண்டிப்பாக எதிர்பார்த்தது தான் இது 3மே. ஃபஸ்ட்டு பெண்களுக்கானது கண்டிப்பாக பண்ணுவாருன்னு தெரியும். ஃபஸ்ட்டு சைனே அதுதான் இருக்கும். அதனால அது வந்துருச்சு. போதை நம்ம நாட்டுக்கு ரொம்ப தேவையானது. இப்போ எல்லாமே ஸ்கூல் பசங்கள்லேருந்து காலேஜ்லேருந்து ரொம்ப இது பாதிக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அடிக்ஷன்ன்றது ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவர் வந்தால் தான் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்டு வந்துட்டார். கண்டிப்பாக இது எல்லாமே சூப்பராக பண்ணி முடிச்சிடுவார். இனிமேல் இது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எல்லாருக்குமே ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு சப்போர்ட் கொடுக்கறது இந்த இபி மட்டும்தான். அதனால் அதுக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம். ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இபி பில் கட்டுறதை பற்றி ஒரு ரிலாக்ஸ் ஆவாங்க இல்லையா. 3மே 3 விதமாக செமையாக கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். பெண்களுக்காகவே நிறைய திட்டங்கள் எடுத்துட்டு வந்திருக்காங்க. மாதம் 2500 ரூபாய் இருக்கட்டும், ஃப்ரீ பஸ், இந்த மாதிரி அதே மாதிரி சிலிண்டர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் எடுத்துட்டு வந்திருக்காரு. இதையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இன்னும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படிப்பா சாத்தியம் அப்படின்ட்டு. சாத்தியம் அப்படின்றத விட இது மாதிரி யாருமே வந்து பண்றோன்றது சொல்லலை இல்லையா. இப்பதான் இவர் சொல்லியிருக்காரு, அது நடைமுறை கொண்டு வரட்டும். நம்மளும் அவசரப்படக்கூடாது. எல்லாருமே சொல்ற மாதிரி வந்துட்டாரு அப்படின்னோட உடனே அவரை எல்லாமே பண்ண சொல்லி நம்ம இது பண்ணாம அவருக்கான ஒரு காலத்தை கொடுத்து நம்ம பொறுமையா இருந்து, ஏன்னா அவரும் சொன்ன மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். இப்போ அவர் சொன்ன ஒரு விஷயத்துலையும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அதெல்லாம் அவர் சார்ட் அவுட் பண்ணி வர வரைக்கும் நம்மளும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். பிகாஸ் நம்மளை எப்படா எதுதான் கிடைக்கும், நம்மளை வந்து எதனா பண்ணலாம் அப்படின்னு பாக்குறதுக்கு தான் நிறைய பேர் அடுத்து ரெடியா இருப்பாங்க. ஸோ அதுல இருந்து நம்ம வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து நம்ம வரணுன்றது. நீங்க வேற ஏதாவது ஒரு கோரிக்கை வைக்கணும்னா சொன்னா இந்த பாலியல் பலாத்காரம், இந்த போதைப் பொருளுங்க, இதுக்கெல்லாம் தான் நாங்க வந்து ஒரு நல்ல ஆட்சி அமையணும்னு எதிர்பார்த்தோம். அது அவரே சொல்லி நீங்க சொல்ற மாதிரி சைன் போட்டுட்டாரு. எங்களுக்கு இதுதான் கொடுக்கணும், இதுதான் செய்யணும் பெண்களுக்காக, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லா மக்களுக்கும் பொதுவான பாதுகாப்பு, அது ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, நல்ல பாதுகாப்பு கொடுத்தாருன்னா போதும். விலைவாசியை கம்மி பண்ணால் போதும். சரிங்களா? வேலை இல்லாதவங்களுக்கு வேலை, இது மாதிரி கொடுத்தாலே போதும். அடுத்து அவர் என்ன செய்யணும்னா,
கொஞ்சம் தண்ணீர் பிரச்சனைலாம் நிறைய ஏரியாங்களில் நிறைய தண்ணீர் பிரச்சனைங்க இருக்குது. அதுக்கு என்ன நான் வேணா ஒரு சஜஷன் முன்னாடி அங்க பார்த்து சார் கிட்டே சொல்லிடுங்க. தண்ணீர் பிரச்சனை மட்டும் கொஞ்சம் நிறைய இடங்கள்ல இருக்கிறதுனால அது மட்டும் கொஞ்சம் பார்த்து எல்லாருக்கும் கொஞ்சம் அந்த குடிநீர் வசதி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். அடுத்த 5 வருஷத்துல தமிழ்நாடு எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? இது வரைக்கும் எப்படி இருந்ததோ கண்டிப்பா அப்படி இருக்காது. சிறப்பாகவே செயல்படுவார். எல்லாருமே ஒத்துழைப்பும் கொடுக்கணும். மக்களாகிய நாமளும் ரொம்ப இன்டிசிப்ளினாலாம் பிஹேவ் பண்ணாமல் டிசிப்ளினாக அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோன்னா சிறப்பாக செயல்படுவார். இன்னைக்கு கூட ஒரு மொமெண்ட் அந்த அவரே வந்து ஒரு செகண்ட் மறந்து அந்த டேபிள்லாம் தூக்கிட்டு போனார். இன்னைக்கு அந்த ஸ்டேஜ்ல நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னு. அவர் மறந்துலாம் இல்லைங்க, அவர் இயல்பாகவே அப்படிதான் இருக்காரு. இனிமேலும் அப்படிதான் இருப்பாரு. மக்கள் முதல்வர் அவரு. ஆக்சுவலா 2 பேர் சேர்ந்து சொல்லணும். மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களே வாழ்த்துக்கள். இன்னைக்கு விஜய் சார் சிஎம்மா இருக்காருன்னா அது அவருடைய ஒரு நல்ல குணத்தால் மக்களுக்கு நல்லது செய்வாருன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. அது கண்டிப்பாக அவர் ஒன்று நிறைவேற்றுவார். அப்போ புரிஞ்சுப்பாங்க. அவருக்கு ஆப்போசிட்டாக பேசினவங்க எல்லாருமே ஃப்யூச்சரில் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த நம்பிக்கை இருக்குது. அந்த சுச்சுவேஷன் அவர் கொண்டு வருவார். சார் இன்னைக்கு சைன் போட்ட ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியாக கொண்டு வரணும் முக்கியமாக. ஏன்னா நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப ட்ரக் அடிக்ட் ஆகிட்டாங்க. அது டிஎம்கே ஆட்சியில் அது ரொம்பவே நிறைய இருந்துச்சு. சார் அதை கண்டிப்பாக முற்றிலும் ஒழிப்பாருன்ற கான்ஃபிடென்ட் இருக்குது. இளைஞர்கள் குழந்தைங்க எல்லாம் நல்லா வருவாங்க. அவங்களுக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் தமிழ்நாட்டில் இருக்குன்றதுல 100% எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாரும் நல்லா இருப்போம். சாரும் நல்லா இருக்கணும். அவர் என்றைக்குமே நல்லா இருக்கணும். எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க. நல்லா பெஸ்ட்டு சர்வீஸ் இந்த சொசைட்டிக்கு அவர் கொடுப்பாரு. ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைனலி விஜய் சாருக்கு நீங்கள் உங்களோட விஷயத்தை பர்சனலாக சொல்லணும்னா உங்களோட வெர்ஷனில் சொல்லுங்கள். என்னோட வெர்ஷன்லனா இந்த 4 நாள் நான் சாப்பிடல, தூங்கல, எதுவுமே பண்ணல. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்தது. அவர் உட்காரும் போது ரொம்ப எமோஷனாக இருந்தது. உண்மையாக சொல்லணும், அது திரும்ப பார்க்க வந்து எமோஷன் தான் ஆகும். வேர்ட்ஸ் இல்லை, அவ்வளோதான் சொல்லணும். வேர்ட்ஸ் கிடையாது அதுக்கு. ரொம்ப ஹாப்பினா வாழ்த்துக்கள். நீங்கள் இப்போ எப்படி சொன்னீங்களோ, இப்போ எப்படி பேசுனீங்களோ மைக்கில், இந்த மாதிரி எப்பயுமே இருக்கணும். அவர் நம்ம டிவிக்கு தொண்டர்களுக்குமே அவர் வார்னிங் கொடுத்துருக்காரு. யாராவது ஏதாவது ஒன்று இருந்தால் வெளியே போயிடலாம் அப்படின்றது. அது ரொம்பவே வந்து எனக்கு ஒரு கூஸ் பம்பாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பி நான் நீங்கள் உட்காந்தது. தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன் தளபதி. ஒரு விசில் போட்டுடலாமா அப்படியே? ஐயோ, எனக்கு அடிக்க வராது. எனக்கு ஆக்சுவலாக நான் வந்து கோட்டும் போட்டிருந்தேன். விசில் கையில் அடிக்க வராது. பட் வந்து ஏதோ அடிச்சிட்டோம். இனிமேல் நான் அடிக்கலன்னு யாரும் சொல்லக்கூடாது. எல்லாரும் அடிச்சிட்டோம். சூப்பர். எங்கள் தொகுதியோட எம்எல்ஏ அவரு சிஎம் ஏரியால இருந்து வரும். பெரம்பூர்ல இருந்து வரும். பெரம்பூர் எப்படி இருக்கு இப்போ? சூப்பர். சிஎம் ஏரியா வச்சு நல்லா கெத்தா இருக்கும். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.